தமிழ்நாட்டுல நடந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் இப்போ அஃபீஷியலா முடிஞ்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கணும், இது டெக்னிக்கலா கடைசி ஃபைனல் லிஸ்ட் கிடையாது. இதுக்கப்புறமும் உங்க பெயரை வோட்டர் லிஸ்ட்ல சேர்க்க முடியும். சரி, இப்போ வெளியான இந்த லிஸ்ட்ல உங்க பெயர் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணறது என்பதை ஈஸியா பாத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் பேக்ரவுண்ட். அக்டோபர் 27, 2025க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 6,41,14,587 வோட்டர்ஸ் இருந்தாங்க. எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு டிசம்பர் 19, 2025க்கு ஒரு டிராஃப்ட் வோட்டர் லிஸ்ட் வெளியிட்டாங்க. அதுல வோட்டர்ஸ் 5,43,76,756 பேர் தான் இருந்தாங்க. அதாவது சுமார் 97 லட்சம் பேரை ரிமூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ்ல மீண்டும் பேர் சேர்க்க சான்ஸ் கொடுத்தாங்க. அதோட ரிசல்ட்டா February 23, 2026க்கு ஃபைனல் லிஸ்ட் வெளியிட்டாங்க. இப்போ டோட்டல் வோட்டர்ஸ் 5,67,73,380 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. டிராஃப்ட் லிஸ்டுக்கு பிறகு 27.53 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 4.23 லட்சம் பேர் மீண்டும் நீக்கப்பட்டிருக்காங்க. ஓவராலா பார்த்தா எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட சுமார் 74 லட்சம் பேர் குறைஞ்சிருக்காங்க. சரி, இப்போ முக்கியமானது, உங்க பெயர் லிஸ்ட்ல இருக்கா? அதுக்காக electoralsearch.gov.in வெப்சைட்டுக்குள்ள போங்க. அங்க 3 ஆப்ஷன் இருக்கும். 1, சர்ச் பை எபிக் நம்பர். உங்க வோட்டர் ஐடி கார்டுல இருக்கும் எபிக் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணி கேப்சா டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. உங்க பெயர் இருந்தா உடனே டீடைல்ஸ் ஷோ ஆகும். 2, எபிக் நம்பர் தெரியாதா அப்படின்னா சர்ச் பை டீடைல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். உங்க பெயர், ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் அல்லது ஏஜ், ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட், கான்ஸ்டிடியூவன்சி எல்லாம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க. மேட்ச் ஆன உங்க பெயர் டிஸ்ப்ளே ஆகும். 3, ஃபார்ம் 6 ரீசெண்டா சப்மிட் பண்ணிருக்கீங்களா? அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணலாம். ஆக்செப்ட் ஆனதுக்கு அப்புறம் எபிக் நம்பர் ஜெனரேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஃபைனல் லிஸ்ட் வந்தாச்சுன்னா மேட்டர் க்ளோஸ்னு கிடையாது. 18 வயசு முடிஞ்சவர்கள், பெயர் இல்லாதவர்கள், அட்ரஸ் சேஞ்ச் ஆனவர்கள் எல்லாரும் இன்னும் ஃபார்ம் 6, ஃபார்ம் 8 மூலம் அப்ளை பண்ணலாம். அதனால டிலே பண்ணாம இன்றே உங்க பெயர் செக் பண்ணுங்க. இல்லை என்றால் உடனே அப்ளை பண்ணுங்க. ஓட்டுரிமை நம்ம கையில இருக்கணும், மிஸ் ஆகக்கூடாது. அப்படின்னு சொல்லி உங்களுடைய எபிக் நம்பரை மெசேஜ் மூலமாவே எலெக்ஷன் கமிஷன் உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருப்பாங்க. ஃபார்ம் 6ல நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் வரும். அந்த எபிக் நம்பர் வச்சு நீங்க உங்க பெயர் வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா ஈஸிலி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ சர்ச் பை மொபைல் நம்பர் ஆப்ஷனை பாத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணின பிறகு முதல்ல ஸ்டேட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். கீழே இருக்கிற சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபார்ம் 6ல அல்லது எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிய மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்கன்னா உடனே உங்க பெயர் வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா டிஸ்ப்ளே ஆகும். நான் சொன்ன இதே ப்ராசஸ வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாவும் செக் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் ப்ராசஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னா 1950ன்னு எலெக்ஷன் கமிஷன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு SMS அனுப்பியும் தெரிஞ்சுக்கலாம். SMS ஃபார்மேட் என்னன்னா ECI ஸ்பேஸ் உங்க முழு எபிக் நம்பர் டைப் பண்ணி அந்த மெசேஜை அனுப்புங்க. உங்க பெயர் இருந்துச்சுன்னா டீடைல்ஸ் மெசேஜா வரும். அதே 1950 நம்பருக்கு டைரக்டா கால் பண்ணியும் கேட்கலாம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கால் சென்டருக்கு கனெக்ட் ஆகும். இல்லையென 180042521950ன்னு டோல் ஃப்ரீ நம்பருக்கும் கால் பண்ணலாம். அவங்க கேட்குற டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க பெயர் வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க. இது எதுவும் முடியலனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. உங்க ஏரியா பூத் லெவல் ஆபீசர் கிட்ட டைரக்டா கேட்டு உங்க பெயர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்படியே எந்த வழியிலாவது செக் பண்ணி உங்க ஓட்டுரிமையை சேஃபா வைத்துக்கோங்க. பூத் லெவல் ஆபீசர் தான் உங்க வீட்டுக்கு எனிமரேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல ஒரு காப்பி உங்க கையில இருக்கும். அதுல அவரோட மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க பெயர் வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க ஃபார்ம் 6 ஃபில் பண்ணும்போது அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்போ அவரோட நம்பர் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் மூலமாவும் கான்டாக்ட் பண்ணலாம். இது கூட இல்லனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒவ்வொரு பூத்துக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்கள BLAன்னு சொல்வாங்க. அவங்க உங்க ஏரியாலேயே இருப்பாங்க. அவங்க கிட்ட ரீச் பண்ணி என் பெயர் வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட வோட்டர் லிஸ்ட் காப்பி இருக்கும். அதுல பார்த்து கிளியரா சொல்லிடுவாங்க. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு. elecs.tn.gov.in வெப்சைட்டுக்குள்ள போயும் செக் பண்ணலாம். இந்த சைட் பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டி பூத் ஏஜென்ட்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க.
அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. அப்புறம் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எஸ்ஐஆர் 2026ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ள போனீங்கன்னா முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கேக்கும், அப்புறம் கான்ஸ்டிடியூவன்சி கேக்கும். இந்த 2 டீடைல்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூவன்சிக்கான வோட்டர் லிஸ்ட் பூத் வைஸ் பார்ட் நம்பர் வைஸ் பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அதுல உங்க பார்ட் நம்பர் எது தெரியும்னா அதை கிளிக் பண்ணுங்க. உடனே ஒரு பெரிய PDF ஓபன் ஆகும். அந்த பூத்ல வோட் இருக்கிற எல்லாரோட பேரும் அதுல இருக்கும். அதுல உங்க பெயர் இருக்கா இல்லையா, இல்ல நீங்க யாருடைய பெயர் பார்க்கணும்னாலும் செக் பண்ணிக்கலாம். சரி, என் பெயர் ரிமூவ் ஆயிடுச்சுனா ஏன் ரிமூவ் பண்ணாங்க? நான் ஃபார்ம் 8 மூலம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணேன், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணேன், நேம் கரெக்ஷன் பண்ணேன். அது அப்டேட் ஆயிருச்சா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. election.gov.in வெப்சைட்டுக்குள்ள போங்க. அங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் 2026ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ள போங்க. அப்புறம் குறிப்பிட்ட காலகட்டத்துல யாரோட பெயர் ஃபார்ம் 6 மூலம் சேர்க்கப்பட்டுச்சு, யாரோட பெயர் ஃபார்ம் 7 மூலம் நீக்கப்பட்டுச்சு, யாரோட டீடைல்ஸ் ஃபார்ம் 8 மூலம் திருத்தப்பட்டுச்சு அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் கான்ஸ்டிடியூவன்சி வைஸ் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. நீங்க உங்க கான்ஸ்டிடியூவன்சி செலக்ட் பண்ணி அதுல உங்க பெயர் பார்க்கலாம். ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபார்ம் 7 லிஸ்ட்ல உங்க பெயர் இருக்கும். அதோட ரிமூவல் ரீசனும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இப்படியே எந்த வழியிலாவது செக் பண்ணி உங்க வோட்டர் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆகாதீங்க. உங்க ஓட்டுரிமை சேஃபா இருக்கணும். சரி, இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். நீங்க சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி செக் பண்ணீங்க. ஆனா உங்க பெயர் வோட்டர் லிஸ்ட்ல இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், இன்னும் சான்ஸ் இருக்கு. இப்போ கூட உங்க பேரை ஃபார்ம் 6 மூலமா மீண்டும் சேர்க்க முடியும். எலெக்ஷன் கமிஷன் இன்னும் அசெம்பிளி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணும்போது நாமினேஷன் ஃபைலிங்க்கு லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் டேட்டுக்கு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஃபார்ம் 6 சப்மிட் பண்ணி பெயர் சேர்க்க அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் ஃபார்ம் 6 கொடுக்கலாம்? இந்த ஃபைனல் வோட்டர் லிஸ்ட்ல பெயர் இல்லாதவர்கள், 18 வயது முடிச்சவர்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 1/1/2026க்கு 18 வயது கம்ப்ளீட் ஆனவர்கள் எல்லாரும் எலிஜிபிள். ஃபார்ம் 6 எங்க கிடைக்கும்? முதல்ல பூத் லெவல் ஆபீசர் கிட்ட கேட்கலாம், இல்லனா தாலுக் அல்லது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீஸ்ல போயும் வாங்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னா voters.eci.gov.in வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஃபார்ம் 6ன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல எப்படி ஃபார்ம் 6 ஃபில் பண்ணுவது பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் காமெண்ட்ஸ்லயும் இருக்கும். அதை பார்த்து ஈஸியா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்ல, வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அல்லது ECNet மொபைல் ஆப் மூலமாவும் ஃபார்ம் 6 அப்ளை பண்ணலாம். அதனால நீங்க பெயர் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிலே பண்ணாம இப்பவே ஃபார்ம் 6 ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். இந்த SNIR ப்ராசஸ்ல அப்பா பெயர், தாத்தா பெயர் 2002 அல்லது 2005 வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இனிமேலும் அதை கேட்க மாட்டாங்களா அப்படின்னா இல்ல, அந்த ப்ராசஸ் தொடரும். நீங்க ஃபார்ம் 6 ஃபில் பண்ணும்போது உங்க அப்பா, அம்மா அல்லது தாத்தா பாட்டி பெயர் லாஸ்ட் SNIRல இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ 2026ல நடந்துச்சு, அதோட ஃபைனல் வோட்டர் லிஸ்ட் வெளியாயிருக்கே. அதுல உங்க பேரண்ட்ஸ் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் பேர் இருந்தா அதையே ஃபார்ம் 6ல ரெஃபரன்ஸா எழுதலாம். 2002 அல்லது 2005 டீடைல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனா 2026 SNIR ஃபைனல் லிஸ்ட்ல உங்க பேரண்ட்ஸ் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் பேர் இல்லனா சில டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். SNIR ப்ராசஸ்ல கேட்ட அதே 13 டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து அப்ளிகபிள் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி உங்க பெயர் சேர்க்கலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு டீடைலா சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்படியெல்லாம் சப்மிட் பண்ணி உங்க பெயர் ஆட் ஆயிடுச்சுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுற அப்டேட்டட் ஃபைனல் வோட்டர் லிஸ்ட்ல உங்க பெயர் தெரியும். அதனால டென்ஷன் வேண்டாம், ப்ராப்பரா அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஓட்டுரிமை கிடைக்கும். சரி, ஃபைனல் லிஸ்ட் அப்டேட் ஆன பிறகும் ஆன்லைன்ல டீடைல்ஸ் தெரியலனா டென்ஷன் வேண்டாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பூத் ஸ்லிப் ஒவ்வொரு வீட்டுக்கும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவர்கள் கிட்ட உங்க பூத் ஸ்லிப் கேட்டு வாங்கிக்கலாம். சரி, நான் ஃபார்ம் 6 கொடுத்தேன், ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஆமாம், ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேப்பிங் சரியில்லைன்னா டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா பெயர் சேர்க்கப்படாமல் போகலாம். இதுக்குரிய சந்தேகம் இருந்தா காமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லனா 1950ன்னு எலெக்ஷன் கமிஷன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அவங்க ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. இன்னொரு சிச்சுவேஷன், என் பெயர் டிராஃப்ட் வோட்டர் லிஸ்ட்ல இருந்துச்சு, ஆனா ஃபைனல் லிஸ்ட்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க அல்லது ஃபார்ம் 6 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு அப்பீல் பண்ண ஆப்ஷன் இருக்கு. ஃபைனல் லிஸ்ட் வெளியான நாள்ல இருந்து 15 நாளுக்கு
நாளுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் அப்பீல் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம். அந்த ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸ் எழுதிட்டு என் பெயர் டிராஃப்ட் லிஸ்ட்ல இருந்துச்சு, ப்ராப்பர் என்கொயரி இல்லாம ரிமூவ் பண்ணிட்டாங்க, தயவு செய்து மீண்டும் சேர்க்கணும்னு மென்ஷன் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்கொயரி பண்ணி உங்க ரிக்வெஸ்ட் ஜென்யூன்னு ஃபீல் பண்ணார்னா உங்க பெயர் மீண்டும் சேர்க்கப்படலாம். இல்ல வேலிட் ரீசன் இல்லனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்டர் லெவல்லையும் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மேட்டர் க்ளோஸ்னு கிடையாது. இன்னொரு அப்பீல் ஆப்ஷன் இருக்கு. தமிழ்நாடு சீஃப் எலக்டோரல் ஆபீசர் அர்ச்சனா பட்நாயக் அவர்களிடம் அப்பீல் பண்ணலாம். அதுக்காக செப்பரேட் ஃபார்ம் இருக்கும். ஆனா கலெக்டர் டிசிஷனுக்கு பிறகு 30 நாளுக்குள்ள இந்த அப்பீல் சப்மிட் பண்ணணும். சீஃப் எலக்டோரல் ஆபீசர் உங்க ரிக்வெஸ்ட் வேலிட்னு அக்செப்ட் பண்ணினா உங்க பெயர் ஃபைனல் வோட்டர் லிஸ்ட்ல சேர்க்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா அது கூட ரிஜெக்ட் ஆகலாம். ஆனா இங்க ஒரு பிராக்டிகல் ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பீலுக்கு 15 டேஸ், செகண்ட் அப்பீலுக்கு 30 டேஸ் டைம் இருக்கும். இந்த கேப்ல எலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால செகண்ட் அப்பீல் போனாலும் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியுமா அப்படின்னு டவுட் தான். அதனால பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா டிலே பண்ணாம ஃபார்ம் 6 மூலமா மீண்டும் பெயர் சேர்க்க ட்ரை பண்றது தான் சேஃப். ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா அப்ரூவல் கிடைக்கும். இந்த வீடியோல ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா காமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லனா 1950 ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.